வணக்கம். இந்த வீடியோவில் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 4000 வேக்கன்சிஸ்க்கான லேட்டஸ்ட் நியூஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேக்கன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்தது. அதுக்கப்புறமா இந்த மந்தில் நடக்கும் அப்படிங்கிறதையும் வெளியிட்டிருந்தாங்க. இப்போது அந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். ஏற்கனவே இந்த ஆனுவல் பிளானர் படி 2025 படி இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூலை மந்தில் நடக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த கேஸுனால் இது அப்படியே தள்ளி போனது. இப்போ என்ன ஆயிருக்குது, இப்போ இந்த கேஸுடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. கேஸ் க்ளோஸ்ட் ஆகிருக்குது. அப்போ அந்த கேஸில் என்ன முடிவுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கேஸினுடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துக்கிடலாம். அதுக்கப்புறமா என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதையே நம்ம பார்த்துடலாம். அப்போ இதில் வழக்கு எண் 11/511/2025 படி வழக்குதாரர் ராத்த ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறாங்க. தமிழக அரசின் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அரசு கல்வி கல்லூரிகளையும் துணை பேராசிரியர் பணி அமர்த்தலுக்கான முதன்மை அறிவிப்பு. ஏற்கனவே ஃபஸ்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க பாருங்கள், ப்ரெஸ் ரிலீஸ், அது ஒன்று. அதுக்கப்புறமா அதனுடைய நோட்டிஃபிகேஷன் 27/4/2024 என்பவற்றை எதிர்த்து மனு தாக்கல் செய்தார். அப்போ 2024 அந்த நோட்டிஃபிகேஷனை எதிர்த்து மனுதாரர் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. இந்த ஆடண்டம் அறிவிப்பில் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன இருந்தது, அதாவது டிஎன் செட் 2024 தேர்வில் கலந்து கொள்ள போகும் விண்ணப்பதாரர்களுக்கும் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேக்கன்சிஸுக்கு தகுதி பெற்றவர்கள் போல் விண்ணப்பிக்கலாம். அதாவது இந்த எக்ஸாம் பாஸ் ஆகாமலேயே இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அவங்க விண்ணப்பிக்கலாம். அப்படி தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருந்தது. அதானே? ஓகே, அதுதான். அதான் பாருங்கள், டிஎன் செட் 2024 தேர்வில் கலந்து கொள்ள போகும் அந்த விண்ணப்பதாரர்களுக்கும் இந்த துணை பேராசிரியர் பணி அமர்த்தலுக்கு தகுதி பெற்றவர்கள் போல் விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிட்டிருந்தது. அப்போ தகுதி ஆனால் எக்ஸாம் எழுதலாம், இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ அப்படி தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருந்தாங்க. இதனால் தேர்வில் தகுதி பெறாதோர் கூட போட்டியிடுவார்கள் என்று வழக்குதாரர் கவலைப்பட்டு இந்த அறிவிப்பை ரத்து செய்ய கோரி மனு தொடர்ந்தார். முடிஞ்சு போச்சா? இதுதான் இந்த கேஸ். என்ன கேஸ் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா? ஓகே, அப்போ நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனை எதிர்த்து மனு தாக்கல் போட்டிருக்கிறாப்புல. இப்போ அதே போல் டிஎன் செட், அதாவது செட் எக்ஸாம் தகுதி பெறாதவர்களும் இந்த எக்ஸாமுக்காக விண்ணப்பித்தவர்களும் இதில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத எதிர்த்து இப்போ கேஸ் போட்டிருக்கிறாரு. இப்போ அதுக்கான ரிசல்ட்ஸ் என்ன ஆர்டர் வந்திருக்குது பாருங்க. அரசு வழக்கறிஞர் இந்த முதன்மை அறிவிப்பு, அதாவது 8/11/2022 அன்று வெளியிடப்பட்ட இந்த ஜிஓ, அதாவது 246, 247, 248 லேட்டஸ்டாக உள்ள ஜிஓ என்ற அரசு உத்தரவுகளின் அடிப்படையில் வெளியிடப்பட்டது. அதாவது இந்த 2024 இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதன்படி, அதாவது இந்த ஜிஓஸ் எல்லாத்தையும் வச்சு தான் இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிடுறாங்க. அப்போ இந்த உத்தரவுகள் 246, 47, அதுக்கப்புறம் 48, இந்த ஜிஓவை, இந்த உத்தரவுகளில் 2க்கும் உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ரத்து தீர்ப்பாணை கொடுத்தது. நீதிபதி என்ன சொல்லுகிறாரு பாருங்க. மேற்கூறிய
அரசு உத்தரவுகள் தெளிவாகாத வரை இப்போ உள்ள நோட்டிஃபிகேஷன் 2/2024 அறிவிப்பினை செயல்படுத்த வழியில்லை. ஏற்கனவே இந்த ஜிஓவில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவு மார்க் எடுக்கணும், இவ்வளவு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அந்த ஜிஓவில் எல்லாமே இருக்குது, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாகாத வரை இந்த நோட்டிஃபிகேஷனை செயல்படுத்த வழியில்லை. அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் நடத்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஜிஓ பற்றிய பிரச்சனை தீரப்படும் வரை பணி அமர்த்தல் நடைமுறைப்படுத்த இயலாது என நீதிமன்றம் கூறிவிட்டது. முடிஞ்சதா? அப்போ இந்த ஜிஓ படி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் 2024 நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜிஓவில் அங்கே குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த டிஎன் செட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அங்கே ஒரு முரண்பாடு ஏற்படுது. அப்போ அதை என்ன செய்யணுமா, ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ அதை நல்லா அந்த கொடுத்துருக்கு பாருங்கள், அந்த பிரச்சனையை மேற்கூறிய அரசு உத்தரவுகள் தெளிவாகாத வரை, அப்போ அந்த இதை என்ன பண்ணணுமா, ஃபஸ்ட்டு சரி பண்ணணுமா, சரி பண்ணிவிட்டு வாங்க. நீதிமன்ற முடிவு. அப்போ எவ்வாறு நீதிமன்றம் மனுவை தற்காலிகமாக நிறுத்தி வழக்கை முடிவு செய்தது. இப்போ சப்போஸ் இந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவையான இன்னும் அதிகமான தகவல்கள் கிடைத்தால் வழக்குதாரர் புதிய மனு கோர்வு தாக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்காக எந்த ஒரு செலவுகளுமே அவங்க போடலை. இப்போ இன்னும் டீட்டெயிலில் நம்ம இதை நம்ம பார்த்துடலாம். இப்போ வழக்கு தொடர்ந்தவர் அவருடைய பெயர் நம்ம குறிப்பிடலை. டிஎன் செட் தேர்வுக்கு எழுதப்போகும் தேர்வர்களும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பணிக்கான தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று 27/4/2024 அன்று வெளியான ஏரண்டம் நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார். அதுக்கப்புறமா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது, எதிர்பார்த்தபடி ஆட்சேர்ப்பு செயல்முறை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அப்போ இந்த பணிக்காக ஆள் எடுக்க முடியாது, அந்த பணியினை நிரப்ப முடியாது. காரணம் என்ன, இந்த ஜிஓ முதன்மை அறிவிப்பு இந்த ஜிஓவில் 2022 வெளியானது இல்லையா, 246, 47, 48, 22 வெளியிட்டிருந்தாங்க. அப்போ அந்த அடிப்படையில் வெளியானது. இந்த ஜிஓக்களில் 2ம் தடை செய்யப்பட்டுள்ளன. அப்போ இந்த மாதிரி குவாலிஃபைடு ஆகாதவங்க அதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அப்போ மேலும் அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. ஆகவே தற்போது இந்த ஆட்சேர்ப்பு தொடர்பான நடவடிக்கைகளை தொடர இயலாது. அப்போ இறுதியாக நீதிபதி கூறினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது வழக்கு முடிக்கப்பட்டது, வழக்குதாரர் எதிர்காலத்தில் தெளிவான தகவல்கள் வெளிவந்த பிறகு புதிய வழக்கை தொடரலாம் அப்படிங்கிறதையும் இந்த நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் எதிராக கொடுத்த வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் முடிக்கப்பட்டது. அப்போ அதில் இந்த வேக்கன்சிஸை ஃபில் பண்ண முடியாது. அப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா அரசு வெளியிட்ட 3 ஜிஓக்களில் ஏற்பட்ட சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டும். இப்போ அந்த ஜிஓவில் உள்ள எல்லா சிக்கல்களையும் அவங்க நிறைவேற்றினா திரும்ப அவங்க என்ன செய்யலாம், நோட்டிஃபிகேஷனை தொடரலாம். ஸோ அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த டிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீ அடுத்தது எப்போ நடக்கும், அப்போ இந்த சிக்கல்கள் சட்ட சிக்கல்களை அவங்க தீர்க்கணும். அதுக்கு அப்புறமாக தான் திரும்ப ஒரு தெளிவான நோட்டிஃபிகேஷனை வெளியிடணும். அது வரைக்கும் இந்த டிஆர்பி தேர்வுகள் நடக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஆட்களை கண்டிப்பாக சேர்ப்பாங்க, இந்த எக்ஸாம் நடக்கும். ஆனால் என்ன ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா. இப்போதைக்கு இதை என்ன செய்ய முடியாது, தொடர முடியாது. அப்போ இதை எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுக்கிட்டு திரும்ப ஒரு புதிய ஒரு நோட்டிஃபிகேஷனை உருவாக்கி அப்போ எல்லாத்தையும் என்ன செய்யணும், அவங்க கிளியர் பண்ணணும் இல்லையா. கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்யூச்சரில் ஒரு நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டு அதில் அவங்க என்ன செய்யலாம், இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான அந்த வேக்கன்சியை அவங்க ஃபில் பண்ணலாம்.
இதுதான் அந்த வழக்கினுடைய ஆர்டர் காப்பி. இதில் நீங்கள் பார்க்கலாம், கிளியராக வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏற்கனவே இதை வந்துட்டு தமிழில் நம்ம பார்த்துட்டோம். பார்க்காதவங்க இதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிடுங்க, என்ன இந்த ஆர்டரில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த ஜிஓ 248 இப்போ ஏற்கனவே இந்த 246 2022 வந்தது, 247 2022, இந்த 246 47, அதுக்கப்புறமா இந்த 248. அப்போ இந்த ரெண்டையும் எதிர்த்து என்ன பண்ணியிருக்காப்புல, இந்த வழக்கை தொடர்ந்துருக்காரு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எல்லாத்துக்குமே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜிஓவில் யாரெல்லாம் இந்த இதுக்கு அப்ளை பண்ண முடியும், யாரெல்லாம் எலிஜிபிள், ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதன்படி இல்லை, இதற்கு முரணாக இருக்குது, சரிங்களா, அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேஸை போட்டிருக்காரு. அப்போ அந்த கேஸுமே இதில் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படியும் இந்த வேக்கன்சிஸை கண்டிப்பாக அரசு வந்துட்டு ஃபில் பண்ணும். அதனால் இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க, இதுக்காக படிக்கிறவங்க, ஸோ யாருமே வந்து கவலைப்பட வேண்டாம். அரசு வந்துட்டு மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அடுத்ததாக ஏதாவது ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.